விஷயத்துல நிஜமாவே எதுவும் தெரியாதா? என்னங்க என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு திடீர்னு இப்படி கேக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சா நான் ஏங்க உங்ககிட்ட மறைக்க போறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. உங்களை மாதிரி அவ காணாம போனது எனக்கும் அதிர்ச்சி தான். பாருங்களேன், இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் அவளால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இப்போ எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. இப்பவும் அவளால பிரச்சனை. என்ன பொண்ணும், என் வாழ்க்கையில இந்த மாதிரி பொண்ணை பார்த்தது இல்ல. இல்ல கண்மணி, உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை. நீ ரொம்ப போல்டான பொண்ணு. யார் தப்பு பண்ணாலும் எதிர்த்து நிற்ப. இது வரைக்கும் உங்க அண்ணன் கேஸ்ல எத்தனை முறை போலீஸ் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நீ போல்டா தான் டீல் பண்ணிருக்க. ஆனா இந்த விஜய் விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்து நீ 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 ரொம்பவே மாறிட்ட. உன் முகத்துல பயம் தெரியுது. போலீஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கே நீ தடுமாறிட்டு இருக்க. நைட்டெல்லாம் நான் தூங்குனதுக்கு அப்புறமும் தூங்காம படுத்திருக்கேன். தூக்கம் வராம உழத்திட்டு இருக்கேன். ஏங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாருங்க, குழந்தை பிறக்க போதில்ல, அத பத்தின கவலைதான். எனக்கு இந்த ஆபரேஷன், ஹாஸ்பிட்டல்னு இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. இது நார்மல் டெலிவரி ஆகுமா இல்ல சி செக்ஷன் ஆயிடுமான்னு தெரியலங்க. அதனாலதாங்க நான் தொடர்ச்சியா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், வீட்டு வேலையெல்லாம் கூட செய்யறேன். இருந்தாலும் சிசரியன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு உள்ளுக்குள்ள ஒரே பயம் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க வேணா கன்சவா இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டு பாருங்க. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்க வேணா யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. சரி 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 விடு. ஆமா, நம்ம குழந்தை பிறந்ததும் இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம். நான் முன்னாடி முடிவு பண்ணி வச்சுட்டேன் தெரியுமா? என்ன சொல்லுங்க. நான் அது தெரியல வள்ளி. இல்லைண்ணா, இந்த போலீஸ்காரங்க அவளை காணும்னு வந்து நம்மளை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்பிகாவும் வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணுங்க மேல பழிய போடுறா. இந்த நேரத்துல ஏதோ ஒரு பொண்ணோட பணம் கிடக்குன்னா நம்ம வேற என்ன நினைக்க முடியும் சொல்லு? வள்ளி, எதுக்கு இப்ப பதற நீ? அதுக்கு இல்லைண்ணா, அவ இருந்த வரைக்கும் தான் நம்மள நிம்மதியா வாழ விடல. இப்ப பாரு, எங்கேயோ யாரோ செத்து போய் ஒரு பணம் கிடக்குன்னா இந்த நேரத்துல நமக்கு போன் பண்ணி சொல்றாங்க. நம்ம நிம்மதி தான் போகுது. கடவுளே, அவ இருக்காளோ செத்தாளோ, அவளால நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா அதுவே போதும்னா. வள்ளி, பதறாத. போலீஸ் சந்தேகப்படுறதுனாலலாம் எல்லாம் உண்மையாயிட போறதில்ல. நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாராலையும் எந்த ஆபத்தும் அவனுக்கு வரல. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன விசாரணைக்கு கூப்பிட்டாலும் ஒத்துழைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ரெடியாயிட்டு வரலாம். சரி, சீக்கிரம் வாங்கப்பா. என்னடா இது? ஐயோ கடவுளே, இந்த வீட்ல ஒரு நாள் நிம்மதியா சிரிச்சு பேச முடியல, சந்தோஷமா சாப்பிட முடியல. இதோ ஒரு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, தைரியமா இருக்கு. இல்லடா, ஏதோ பணம் கிடக்குன்னு நாங்க போய் பார்த்துட்டு வர்றோம், பதறாத. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பதறாத, இன்னும் எங்க தைரியமா இருக்கு. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய், இவன் எதுக்குடா வரான்? டேய் விடுறா, அவனும் வரட்டும். வாங்கடா. சரி டேய் வாடா. மர பார்த்து வா சூர்யா. பார்த்து பேசிட்டு வாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துரும். இங்க பாருங்க கண்மணி, இங்க பாரு, அதெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. அப்படியே அங்க செத்தது அந்த விஜயா இருந்தாலும் அதுக்காக நாம ஒண்ணும் கவலைப்படணும்னு அவசியம் இல்ல.
அவ பண்ண பாவத்துக்கெல்லாம் யார் கையாலேயோ கடவுள் தண்டனை கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு நிம்மதியா இருங்க. எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. விடுங்க, நீங்க தைரியமா இருங்க. முருகா, அதெல்லாம் யாருக்கும் எதுவும் இருக்காது. ஐயோ, பாடி கிடைச்சிருக்காண்டி. இப்படி வாங்கம்மா, அங்கெல்லாம் போக கூடாதுமா, வாங்க. அட பாவி பெரிய மனுஷா, உன்கிட்ட நியாயம் கேட்டு வீட்டுல தங்கினதுக்கு இப்படி ஒரேடியா என் பொண்ணை கொண்டுட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன். விடுங்க, என்ன விடுங்க. நான் இவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போறேன், இல்ல என்னையும் கொண்டு என் பொண்ணோட அனுப்பி விட்டுருங்க. மோ, முதல்ல அது இன்னும் விஜிதான்னு கன்ஃபார்மே ஆகல. அது உங்க பொண்ணான்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் சட்டையெல்லாம் முடிக்கலாம். காத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணு. யோ கான்ஸ்டபிள் சார், ஓபன் பண்ணுங்க. சரிங்க சார். போங்கம்மா. மா, போய் உங்க பொண்ணு தானான்னு பாருங்க. மா, என்னாச்சுமா? அடையாளம் தெரிஞ்சதா உங்க பொண்ணு தானே? இல்ல, மூஞ்சி சரியா தெரியல. இது விஜி இல்ல, என் பொண்ணு இல்ல சார். என் பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்கடா வச்சிருக்கீங்க? விஜி, நீ எங்கதான் இருக்க? ஏன்டி என்னை இப்படி தவிக்க விடுற? ஏன்டா என்னை இப்படி தவிக்க விடுறீங்க? உங்க கால்ல வேணாலும் விழற, என் பொண்ணு கொடுத்துருங்க. என் பொண்ணு கால்ல மச்சம் இருக்குமே. அம்மா, சும்மா சும்மா இங்க போகாதீங்கம்மா. ஐயோ, விஜி! விஜய்